மக்களவை தேர்தலையொட்டி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கிய விவகாரம் தொடர்பாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி போலீசார் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் இதுவரை பாஜக நிர்வாகிகள் உட்பட 15 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரன் ஆஜரானார். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஏற்கனவே 15 பேர் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணம் அவருக்கு சொந்தமானதா, தொகுதியில் பட்டுவாடா செய்ய கொண்டு செல்லப்பட்டதா, பாஜகவிலிருந்து 4 கோடி கொடுக்கப்பட்டதா என சுமார் 250 கேள்விகளை அடுக்கி வாக்குமூலம் பதிவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நயினார் நாகேந்திரனிடம் தனி அறையில் 7 மணி நேரம் விசாரணை நீடித்தது. 4 கோடி ரூபாய் செய்தியை 4 மாசமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் உங்களுக்கு? என் மேல ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கா? இல்லை இப்படி தெரியல எனக்கு. இன்னைக்கு என்ன விசாரணை நடந்திருக்கு சார்? இல்லை விசாரணை இருக்கட்டுங்க. ஒரு 4 கோடி ரூபாய் செய்திங்கிறத நீ போட்டுறீங்க. ஏன் அந்த அவ்வளோ கட்டுக்கட்டாக படத்தை வச்சு ஏன் பணத்தை மேலே வச்சு போடுறீங்களா? நான் அந்த பணத்தை கொண்டு போனேன்னா அந்த பணத்துக்கு எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன். அப்படி தானே? தமது மகனிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் தம்மை பார்க்கவே அங்கு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இதனிடையே நெல்லை மக்களவை தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் முரளிதரன், நெல்லையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான உணவு விடுதியின் ஊழியர் மணிகண்டன் ஆகியோரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.